ஓம் சாந்தி. பாபா நினைவில் அவ்வியக்த மகா வாக்கியத்தை கேட்கலாம். 15/6/25 பாபா முரளினுடைய சார சொல்கிறார். ஃபஸ்ட்டு தேக பற்றிலிருந்து விடுபடுங்க. எனக்கு ஒரு சிவபாபா தவிர வேறு யாருமே இல்லை அப்படிங்கிற இந்த மகா மந்திரம் நமக்கு பாபா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய மந்திரம் இது. இந்த ஒரு மந்திரத்தில் நம்ம எப்போ நிலைத்திருக்கோமோ இப்போ தானாகவே ஈஸியாக நமக்கு வைராகியம் என்பது ஏற்படும். பாபா தலைப்பு சொல்கிறார், சமைக்கி சமீபத்தா பிரமான் ஸ்வயம் கோ ஹதிகே பந்தனோ से मुक्त कर சம்பன்ன சமான் பனோ. நேரத்தின் நெருக்கத்தின் படி, நேரத்தினுடைய நெருக்கத்தின் பிரமாணமாக தன்னைத்தானே எல்லைக்குட்பட்ட பந்தனங்களிலிருந்து விடுவித்து சம்பன்னமான சமானாக ஆக்க வேண்டும். சம்பன்னம்னா எல்லாமே நிறைந்த பாபாவுக்கு சமமாக ஆகுங்கள். आज चारों ओर के संपूर्ण समान बच्चों को देख रहे हैं. இன்று நாலாபுரமும் உள்ள சமான் சம்பூர்ண குழந்தைங்கள பாபா பார்த்துட்டு இருக்காங்க. சமான் பச்சே ஹி பாப்கே தில் மே சமாயே ஹுயே. சமான் குழந்தைகளே பாபாவின் உள்ளத்தில் கலந்திருக்கின்றனர். சமான் பச்சோங்கி விசேஷத்தா, சமமாக இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய விசேஷத்தன்மை பாபா சொல்கிறார். ஓ சதா நிர்விக்ன, எப்போதுமே நிர்விக்னமாக இருப்பாங்க. நிர்விகல்ப், எந்த ஒரு விகாரமான எண்ணம் வராது. நிர்மான், பணிவாக இருப்பாங்க. ஒரு நிர்மல் ஹோங்கே, தெளிவாக இருப்பாங்க. ஐசி ஆத்மா சதா ஸ்வதந்திர ஒத்திகை, இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் எப்போதுமே சுதந்திரமாக இருக்காங்க. கிசி பி பிரகார் கே ஹதிக்கே பந்தன் மே பந்தாய்மா நகி ஹோத்தி, எந்த ரூபத்தில் எல்லைக்குட்பட்ட பந்தனத்திலையும் மாட்டிக்கொள்ளவே மாட்டாங்க. तो अपने आप से पूछो, ऐसी बेहद की स्वतंत्र आत्मा बने. தன்னை கேட்டு பாருங்க, பாபா விரும்புகிற மாதிரி நான் சுதந்திர ஆத்மாவாக ஆகியுள்ளேனா? சப்சி பெஹலி சுதந்திரதா, ஃபஸ்ட்டு சுதந்திரம் எதில் அப்படின்னா தேக பான்சே சுதந்திர, தேக பற்றிலிருந்து சுதந்திரம் இருக்கணும். ஜப் சாஹே தப் தேக ஆதார்லே, ஜப் சாஹே தேக் சே न्यारे हो जाओ. எப்போ விரும்புகிறீங்களோ நினைக்கிறீங்களோ அப்போ தேகத்தை ஆதாரமாயிடுங்க. நீங்கள் சேவையை முடித்தோடனே தேகத்திலிருந்து டிட்டாச்ட். தேகிக்கு ஆகர்ஷன்மே நகி ஆயே. பாபா சொல்கிறாங்க, சமான் குழந்தைகளுடைய அடையாளம் தேக கவர்ச்சியிலிருந்து விடுபட்டு இருப்பாங்க, வரமாட்டாங்க. தேக கவர்ச்சிக்கு வரமாட்டாங்க. ரெண்டாவது சுதந்திரம் பாபா சொல்கிறாரு, स्वतंत्र आत्मा कोई भी पुराने स्वभाव संस्कार के बंधन में नहीं होंगे. ரெண்டாவது விஷயம், சமான ஆத்மாக்கள் எந்த ஒரு பழைய சுபாவ சன்ஸ்காரத்தின் பந்தனத்துக்கு வசமாகவே மாட்டாங்க. புராணே ஸ்வபாவ் ஒரு சன்ஸ்கார் சே முக்து ஹோகி, பழைய சுபாவமாக இருந்தாலும் பழைய சன்ஸ்காரமாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு இருப்பாங்க. साथ किसी भी देहधारी आत्मा के संबंध संपर्क में आकर्षित नहीं होगी. தான் மட்டும் இல்லை, தன் கூட இருக்கிறவங்களுடைய சம்பந்தம் தொடர்பில் இருந்தாலும் அந்த கவர்ச்சியில் போகமாட்டாங்க. சம்பந்த சம்பர்க்கமே ஆத்தே நியாரே பியாரே, சம்பந்தம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாரோட, ஆனால் நியாரா பியாராவாக இருப்பாங்க. अपने को चेक करो, कोई भी छोटी सी कर्मेंद्रिय बंधन में तो नहीं बांधती. சோதனை பண்ணணும், எந்த கர்மேந்திரியமாவது என்ன தன்னோட பந்தனத்துக்கு வசப்படுத்துதா? அப்பனா சொமான் யாது கரோ. பாபா சொல்றார், ஒருவேளை வசப்படுத்துதுன்னா உங்கள் சொமானத்தை நினைவு கூறுங்கள். மாஸ்டர் சர்வசக்திவான், நீங்கள் யார் தெரியுமா? மாஸ்டர் சர்வசக்திவான். என்ன நினைக்கிறீங்களோ சாதிக்கக்கூடியவங்க. திரிகாலதர்ஷி, முக்காலத்தை உணர்ந்தவங்க. திரிநேத்ரி, மூன்றாம் கண்ணை உடையவங்க. ஸ்வதர்ஷன் சக்கரதாரி, சுயத்தை பற்றிய தர்ஷன சக்கரத்தை சுற்றக்கூடியவங்க.
उसी स्वमान के आधार पर क्या सर्वशक्तिवान के बच्चे को कोई कर्मेंद्रिय आकर्षित कर सकती? இப்போ இப்படியெல்லாம் சுவமானம் இன்னும் நிறைய இருக்கு. இதோட ஆதாரத்தில் சர்வ சக்திவானோட குழந்தைங்க நீங்கள் இந்த கர்மேந்திரியங்கள் உங்களை கவர்ச்சிக்க முடியுமா? क्योंकि समय की समीपता को देखते अपने को देखो. நேரத்தோட மகத்துவத்தை பார்த்து நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். செகண்டுமே சர்வ பந்தனம் से मुक्त हो सकते. நேரம் ஸ்பீடாக ஓடுது, கடைசி நேரம் வந்துடுச்சு. செகண்டில் எல்லா பந்தனத்திலிருந்து நான் விடுபட முடியுமா? என்னால் விடுபட முடியுமான்னு பாருங்க. कोई भी ऐसा बंधन रहा हुआ तो नहीं. அப்படி ஏதாவது பந்தனம், என்னால் மாற்றிக்க முடியாத ஏதாவது ஒரு பந்தன் இருக்கா? क्योंकि लास्ट पेपर में नंबर 1 होने का प्रत्यक्ष प्रमाण सेकंड में जहाँ जैसे मन बुद्धि को लगाना चाहो वहाँ सेकंड में लग जावे. லாஸ்ட் பேப்பரில் நம்பர் 1 நம்ம வரணும்னா அதுக்கு செகண்டில் எங்கே நம்ம மண் புத்தியை கொண்டு செல்லணுமோ அங்கே செகண்டில் நிலை ஆயிடணும். அப்போ தான் லாஸ்ட் பேப்பரில் பாஸ் ஆக முடியும். ஹல்சல்மே நகியாவே, எந்த குழப்பம் வந்துடவே கூடாது. ஸ்தூல் ஷரீர் துவாரா ஜஹான் ஜானா சாகே வஹான் ஜா சக்தே. இப்படி நீங்கள் எங்கே போகணுன்னு விரும்புகிறீங்களோ அங்கே நீங்கள் போக முடியுது. ऐसे बुद्धि द्वारा जिस स्थिति में स्थित होने चाहो उस स्थिति हो सकती है. அந்தமாரி உங்கள் ஸ்திதியை எந்த ஸ்திதியில் இருக்கணும்னு விரும்புகிறீங்களோ அப்படி உங்களால் இருக்க முடியுதா? साइंस ने लाइट हाउस माइट हाउस बनाया तो सेकंड में स्विच ऑन करने से लाइट हाउस चारों ओर लाइट देने लगता, माइट देने लगता. எப்படி சயின்ஸோட சாதனம் அங்கங்கே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கடற்கரை ஓரத்தில் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் வச்சுருக்காங்க. சுவிட்சை போட்ட செகண்டில் அது 4 பக்கமும் சுற்றி என்ன பண்ணுது? லைட் மைட் கொடுக்குது. ऐसे आप स्मृति के संकल्प का स्विच ऑन करने से लाइट हाउस माइट हाउस होके आत्माओं को लाइट माइट दे सकते हो. அதேமாரி நீங்கள் நினைவு என்ற சங்கல்பத்தினுடைய சுவிட்ச் ஆன் பண்ண உடனே லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸில் நிலைத்திருந்து அநேக ஆத்மாக்களுக்கு லைட் மைட் கொடுக்க முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். एक सेकंड का ஆர்டர் हो अशरीरी बन जाएंगे ना. பாபா ஒரு செகண்டில் ஆர்டர் கொடுக்குற அஷரீரி ஹோஜாவோன்னு சொல்கிறார். அஷரீரி ஆகிவிடுன்னு சொன்ன மாத்திரத்தில் அஷரீரி ஆகிவிடணும். कि युद्ध करनी पड़ती है, இல்லை அஷரீரி ஆக முடியாமல் யுத்தம் பண்ணிகிட்ருக்கீங்களா? ये अभ्यास बहुत काल का ही अंत में सहयोगी बनेगा. இந்த பயிற்சி கடைசி நேரத்தில் உதவி செய்யும். அதிக கால பயிற்சி இருந்தால் தான் கடைசியில் ஹெல்ப் பண்ணும் இது. अगर बहुत काल का अभ्यास नहीं होगा उस समय अशरीरी बनना मेहनत करनी पड़ेगी. அபியாசம் இல்லாட்டா அந்த நேரம் ரொம்ப உழைப்பு, ஏன்னா போராடும். ஆத்மா பந்தனத்தில் மாட்டியும் விட முடியாது. इसलिए बाप दादा इशारा देते सारे दिन में कर्म करते हुए भी बार बार अभ्यास करते रहो. मन की कंट्रोलिंग पावर को आवश्यकता है. நல்லது பாபா எச்சரிக்கை கொடுக்குறாங்க. நீங்கள் இடையிடையில இந்த பயிற்சியை பண்ணுங்கள். மனதை உங்கள் கண்ட்ரோலிங் பவர் மூலமாக மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கள். अगर मन कंट्रोल में आ गया तो कोई भी कर्मेंद्रिय वशीभूत नहीं कर सकती. மனசு கண்ட்ரோல் ஆயிட்டுனா எந்த கர்மேந்திரியமும் அது மீறி செய்யாது. सर्व आत्माओं को आपके द्वारा शक्ति का वरदान चाहिए. இந்த காலகட்டத்தில் பாபா சொல்கிறாங்க எல்லா ஆத்மாக்களுக்கும் உங்கள் மூலமாக சக்தியினுடைய வரதானம் தேவை. आत्माओं को आप मास्टर सर्वशक्तिवान आत्माओं के यही शुभ इच्छा है कि बिना मेहनत के वरदान द्वारा दृष्टि द्वारा वाइब्रेशन द्वारा हमें मुक्ति करो. பாருங்க, ஆத்மாக்களாகிய நாம் மாஸ்டர் சர்வசக்திவான், நம்ம மாஸ்டர் சர்வசக்திவான். இந்த ஒரு சுபமான ஆசை எல்லாருமே நம்மக்கிட்ட வைக்கிறாங்களாம். மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களாகிய நம்மக்கிட்ட எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தை ஆசைப்படுறாங்க.
உழைப்பு இல்லாமல் எனக்கு வரதானம், உங்களுடைய வரதானம் மூலமாக, உங்கள் திருஷ்டி மூலமாக, உங்களோட வைப்ரேஷன் மூலமாக நீங்கள் எனக்கு விடுதலை கொடுங்க. நான் கஷ்டப்படாமல் இருக்கணும், அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அப்படி மேனத் கர்க்கே சப் தக்கையே, எல்லாம் உழைச்சி எல்லாம் களைச்சிட்டாங்க. அப் சப் தோ மேனஸே முக்து ஹோகையேன்னா, பாபா நம்மளை பார்த்து கேட்குறார், நீங்களாம் உழைப்பிலிருந்து விடுபட்டுட்டீங்க இல்லையா? அபிபி மேனத் கர்னி படுத்தீங்க அல்ல, இப்போ வரைக்கும் இன்னும் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டே இருக்கீங்களா? இதை விட முடியல பாபா, அதை விட முடியல பாபா. சுனாயா தான் மேனஸே முக்து ஹோனேக்கா சகஜ சாதன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கஷ்டத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒரே சகஜ ஒரு வழி இருக்குதுன்னு. தில்சே பாபாக்கே அதி ஸ்னேகி பஞ்சானா, உள்ளத்தால் பாபாவிற்கு உள்ளத்தால் மனசார பாபாவுக்கு ரொம்ப ஸ்னேகியாக அன்பானவராக ஆகிவிடுதல். आ ब्राह्मण आत्माओं का जन्म का वरदान है, आ ब्राह्मण आत्माओं का जन्म का वायदा याद है? वायदा நீங்கள் பிராமணனா ஜென்மா எடுத்த உடனேயே ஒரு உறுதி கொடுத்தீங்க, வாய்தா பண்ணீங்க. அது ஞாபகம் இருக்கா? जब बाबा ने अपना बनाया ब्राह्मण जीवन दी, तो ब्राह्मण जीवन का आप सबका वायदा क्या है? எப்போ பாபா தன்னுடையவராக ஆக்கினார், நமக்கு பிராமண வாழ்க்கை கொடுத்தார், அப்போவே நீங்கள் எல்லாருமே எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்தீங்க. ஏக் பாப் தூசரா ந கோயி, யாது ஹே வாய்தா? பாபா எனக்கு உங்களை தவிர யாருமே இல்லை அப்படின்னு எனக்கு வாய்தா கொடுத்தீங்கல்ல, ஞாபகம் இருக்கா? யாது ஹே தோ காந்த் கிலாவோ. பாபா சொல்கிறார், உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இந்த கொடுத்த உறுதிமொழி. ஏன்னா 7 நாள் பாடம் முடித்தோன்னே எல்லாருமே பாபா எனக்கு உங்களை தவிர யாருமே இல்லைங்கிற உறுதி எல்லாருமே கொடுத்துருக்குறோம். புரிஞ்சுது? இந்த நினைவு வந்ததுன்னா நீங்கள் ஆமாம் பாபா நீங்கள் சொல்லுங்கள், தலையை அசைச்சு சொல்லுங்கள். பாபா சொல், தலையை அசைக்க முடியலையா, கையாவது அசைச்சு சொல்லுங்கள். இதை மறந்துடக்கூடாது. एक बाबा में संसार कितना सहज करके दिया. பாபா பாருங்க எவ்வளோ ஈஸியாக்கி நமக்கு கொடுத்துருக்கார். ஒரு பாபா தான் உலகம், அப்படி நீங்கள் நினச்சா போதும், எந்த பந்தனமும் உங்களுக்கு வர முடியாது. நீங்கள் பாப் சமான் ஆகிறதுக்கு சகஜ வழி. ஏக்கி பரிவாருங்க, ஒரே பரிவாரம். பரிவார் में भी एक दो के आत्मिक स्नेह. இந்த பரிவாரத்தில் நம்ம ஒருவருக்கொருவர் ஆன்மீக அன்பு இருக்குது. அதனால் மனசால் நீங்கள் பாபா அப்படின்னு சொன்னீங்கன்னா, பாபா நான் உங்களுடையவன், நீங்கள் என்னுடையவர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாபா சொல்கிறாங்க, இப்படி நம்மளுடைய வாய்தா, நம்ம என்னெல்லாம் உறுதி கொடுத்துருக்கோமோ அதை நம்ம நினைவு செய்வது அவசியம். அப்போ தான் நம்ம நேரத்தோட அந்த நெருக்கத்தின் இந்த நேரத்தில் அதிக கால பயிற்சி, அதிக கால அபியாசம் செய்து நம்ம பாப் சமான் ஆகணும், சம்பூர்ண சம்பன்ன ஆத்மாவாக ஆக வேண்டும். பாபா இன்னைக்கு வரதான கொடுக்குறாங்க, சதா श्रेष्ठ और नए प्रकार की सेवा द्वारा वृत्ति करने वाले सहज सेवादारी भव. எப்போதும் உயர்ந்த ஒரு புதுவிதமான சேவை மூலமாக விருத்தி செய்யக்கூடிய சகஜ சேவாதாரி ஆகுங்கள். संकल्पों द्वारा ईश्वरीय सेवा करना ये भी सेवा का श्रेष्ठ और नया तरीका. சங்கல்பத்தின் மூலமாக ஈஸ்வரிய சேவை செய்வது இதுவே சேவையினுடைய சிரேஷ்டமான புதுவிதமான ஒரு வழி. சங்கல்பத்தால் மனசா சேவா பண்ணுறது. जैसे जवाहरी रोज़ सुबह अपने हर रत्न को चेक करता है कि ये साफ है, चमक है, टिक जगह पर रखिए. ऐसे रोज अमृत वेले अपने संपर्क में आने वाली आत्माओं पर संकल्प द्वारा नजर दौड़ावो. இப்படி ஒரு வைர வியாபாரி காலைல எழுந்த உடனே ஒவ்வொரு ரத்தனங்களையும் சோதனை பண்ணுறார். சுத்தமாக இருக்கா தொடச்சி வைக்கிறார், பிரகாசமாக இருக்கா பார்க்குறார், சரியான இடத்துல இருக்கா பார்க்குறார்.
பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறார். அதே போல் நீங்களும் கூட அமிர்த வேளையிலிருந்து தன்னுடைய சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடியவங்களை சார்ந்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக உங்களுடைய சங்கல்பத்தால், உங்களுடைய பார்வையால் அவங்களுக்கு சேவா பண்ணுங்க. அப்படியே அவங்களையும் நினச்சி பாருங்க. जितना आप उन्हों को संकल्प से याद करेंगे उतना वह संकल्प उन्हों के पास पहुँचेगा. உங்களுடைய சங்கல்பத்தால் நீங்கள் அவங்கள்ட்ட பிரேரணா கொடுத்தீங்க, சக்தி கொடுக்குறீங்க, வரதான் கொடுக்குறீங்க, சங்கல்பத்தால் நினைக்கிறீங்கன்னா அந்த சங்கல்பம் அவர்களை போய் சேர்ந்துவிடும். इसी प्रकार सेवा का नया तरीका अपनाते वृद्धि करते चलो. இந்த மாதிரி புதுவிதமான ஒரு சேவைக்கான திட்டத்தை நீங்களே உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி விருத்தி பண்ணுங்க சேவையை. आपके सहयोग की सूक्ष्म शक्ति आत्माओं को आपके तरफ स्वतः आकर्षित करेगी. உங்களுடைய இந்த சகயோகம் உதவி சூக்ஷ்ம சக்தியானது அநேக ஆத்மாக்களை என்ன பண்ணும், உங்கள் பக்கம் கவர்ந்து இழுக்கும். இதுதான் சூக்ஷ்ம சேவா. நம்ம மானசீகமாக நினைக்கும் போது அவங்க யாரோ எனக்கு யோகா பண்ணுறாங்கன்னு, யார் எனக்கு பண்ணுவா, இவங்க தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தானாகவே கவர்ந்து இழுக்கப்படுவீர்கள். ஸ்லோகன் बहाने बाजी को मर्ज करो, बेहद की वैराग्य वृत्ति को मर्ज करो. சாக்கு போக்கு சொல்கிறத மர்ஜ் பண்ணிடுங்க. எல்லையற்ற வைராகிய விருத்தியை உங்களுக்குள் எமர்ஜ் பண்ணுங்க. பாபா வேக்த இஷாரா கொடுக்குறார். ஆத்மீக் ஸ்திதி மே रहने का अभ्यास करो. ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய பயிற்சி எடுங்க. அந்தர்முகி பனோ, அந்தர்முகியாக இருங்கள். ज्ञान के मनन के साथ शुभ भावना, शुभ कामना के संकल्प, सकाश देने के अभ्यास, ये मन के मौन का या ट्रैफिक कंट्रोल का बीच बीच में दिन मुकर्रर करो. ஞானத்தினுடைய சிந்தனையுடன், ஞான சிந்தனையுடன் சுப எண்ணங்கள், சுப ஆசைகளினுடைய சங்கல்பம், சகாஷ் கொடுக்கக்கூடிய அபியாசத்தின் மூலமாக, சகாஷ் கொடுக்கக்கூடிய பயிற்சியால் மனதின் மௌனம், அதாவது டிராஃபிக் கண்ட்ரோல், இடையிடையில் நீங்கள் ஒரு நாளைக்கு இத்தனை முறை அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுங்கள். டிராஃபிக் கண்ட்ரோல்லாம் நம்ம ரெகுலர் பண்ணுறோமா, அது இல்லை. பாபா சொல்கிறாங்க, ஞான சிந்தனையோட சுப பாவனா, சுப காமனையினுடைய எல்லாருக்கும் நம்ம சகாஷ் கொடுக்கணும். அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு நாளைக்கு இத்தனை முறை நான் பண்ணுறேன் பாபான்னு ஃபிக்ஸ் பண்ணணும். जितना अंतर्मुखता के कमरे में बैठ रिसर्च करेंगे उतना अच्छे से अच्छी டச்சிங் होगी. நீங்கள் உங்களுக்குள்ளே போய் அந்த அந்தர்முகத்தாங்கிற ஒரு ரூமில் உட்காந்து, எந்த ரூம்னா நம்ம ரூம் கிடையாது, வீட்டோட ரூம் இல்லை, அந்தர்முகத்தாங்கிற குகை மாதிரி அந்தர்முகத்தாங்கிற தனக்குள்ள ரூமில் உட்காந்து தனிமையாக ரிசர்ச் பண்ணிங்கன்னா நல்ல நல்ல டச்சிங் கிடைக்கும். और उसी टचिंग से अनेक आत्माओं को लाभ मिलेगा. அந்த டச்சிங் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு லாபம் கிடைக்கும். அடுத்து மெசேஜ் பாபா கொடுக்குறார். இன்று 3rd சண்டே, இன்டர்நேஷ்னல் யோகா டே. ஆகவே எல்லாருமே 6 to 7 ஈவினிங் டைமில் எல்லாருமே அவங்கவுங்க அந்தந்த சென்டரில் உட்காந்து பவர்ஃபுல் யோகா பண்ணணும். ஓம் சாந்தி.